இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள். பி an encourager. மற்றவங்களை உற்சாகப்படுத்துறவங்களா இருக்கணும். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். 276 பேரோடு புறப்பட்ட ஒரு கப்பல் பிரயாணம். பவுல் அப்போஸ்தலன் ஆவியின் ஏவுதல்னால சொல்றார், இந்த பிரயாணம் கொஞ்சம் வாய்க்காது, வெயிட் பண்ணி போவோம். ஆனால் அந்த மாலுமியும் அந்த கப்பல் ஓனரும் அதை லிசன் பண்ணலை. தென்றல் மெதுவாக இருக்கு, போயிடலான்ட்டாங்க. ஆனால் பிரயாணம் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் கடுமையான ஒரு புயல் காற்று கப்பலில் மோதிச்சு. கடல் கொந்தளிப்பு, கப்பல் சேதமடைய ஆரம்பித்தது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையெல்லாம் போயிட்டு எல்லா பொருட்களையும் கடல்ல எரிஞ்சிட்டாங்க. 14 நாட்கள் அடமழை பெஞ்சிட்டு இருக்கு. சூரியனை பார்க்கல, யாரும் சாப்பிடல, யாரும் தூங்கல. இனி அவ்வளவுதான், இந்த கடலில விழுந்து மடிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், ஆனபடியால் சகோதரரே திடமனதாயிருங்கள். இவ்வளவு சூழ்நிலையிலையும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நம்ம தப்பிச்சிடலாம். எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, பொருள் சேதத்தை தவிர உயிர் சேதம் வராது. அதனால நீங்க தப்பி பிழைக்கணும்னா கொஞ்சம் நீந்தி தான் கரையேறணும். 14 நாளா ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்க, எழுந்துருங்க, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டாதான் கொஞ்சம் நீந்துறதுக்கு உங்களால முடியும் சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துறேன். இந்த நேரத்துல பவுல் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா? மாலுமி சொன்னதை கேட்டீங்க, ஓனர் சொன்னதை கேட்டீங்க. அப்போ உங்களுக்கு தேவைதான். நான் முதல்ல சொன்னப்ப கேட்டிருந்தீங்கன்னா இந்த பாதிப்பு உங்களுக்கு வந்திருக்காது. இப்படி எல்லாம் பாருங்க, அவர்களுடைய குறைவுகளை அவன் சுட்டி காட்டவோ அல்லது அவர்களை குற்றப்படுத்தவோ அல்லது இந்த தவறுக்கு நடுவுல எல்லாரும் அழுது புலம்புற மாதிரி, கலங்கி தவிக்கிற மாதிரி, அவர்களோடு சேர்ந்து தவிக்கிற ஒரு அளவோ இல்லாம அந்த நேரத்தில் அவங்கள உற்சாகப்படுத்துகிறவரா இருந்தார். ஏன்னா இவர்கிட்ட தான் வார்த்தை இருக்கு, ஏன்னா இவர்கிட்ட தான் தரிசனம் இருக்கு, ஏன்னா இவர்கிட்ட தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. தெய்வ பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் நிறைய பேர் இப்படி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அழுதுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, எல்லாம் போச்சுன்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லை, என் படிப்பு போச்சு, என் வேலை போச்சு, என் தொழில் போச்சு, என் குடும்பம் போச்சு, எல்லாம் போச்சு, என் பணம் போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. செய்யாதீங்க, இப்படி இருக்காதீங்கன்னு சொல்லியும் கேட்காததுனால அந்த பாதிப்பு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். இப்ப போய் அந்த நேரத்துல அவங்கள குறை சொல்லிட்டோ குற்றம் சாட்டிட்டோ இல்லாம நீங்க அவங்கள உற்சாகப்படுத்துறவங்களா இருக்கணும்னா உங்கள்கிட்ட அதற்கு ஏற்ற வார்த்தை இருக்கணும், உங்களுக்கு அதற்கு ஏற்ற தரிசனம் இருக்கணும், உங்களுக்கு அதற்கு ஏற்ற வெளிப்பாடு இருக்கணும். அப்பதான் அடுத்தது என்ன அப்படிங்கிறத அறிந்து உங்களால அந்த உற்சாகத்தை கொடுக்க முடியும். பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தா, அப்ப இன்னைக்கும் அந்த கிருபையை நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம். ஆண்டவரே, நொறுங்கி போயிருக்கிறவங்க, நொந்து போயிருக்கிறவங்க, வலியில வேதனையில கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, வாழ்க்கையை நான் இழந்துட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துகிறதற்கு வேண்டிய தரிசனத்தை எனக்கு தாங்க. அவர்களுடைய வாழ்வை குறித்து அடுத்த ஸ்டெப் என்ன, அவர்களுடைய அடுத்த மொமெண்ட் எப்படி இருக்க போகுது, அவர்கள் எப்படி இந்த சூழ்நிலையை கடக்க போறாங்க, அதுக்கு என்ன வழி இருக்கிறது என்பதை எனக்கு காண்பியும் என்று நாம ஜெபித்து அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த வார்த்தைகளை, அந்த வழிகளை அறிந்தவர்களா இருந்தாதான் உற்சாகப்படுத்துறவங்களா இருக்க முடியும். ஆகவே இந்த வருஷத்துல உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்க தேவன் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தருவாராக, தெளிவான தரிசனங்களை தருவாராக, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்த வெளிப்பாடுகளை தருவாராக. கிருபை பெறுவீர்களாக. தேவனே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல உற்சாகப்படுத்துகிற ஆவியை எங்களுக்கு நீ தார், அனுபவங்களை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.